சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவ பணம் கொடுப்பான்னு நம்பி நான் அவளுக்கு அடிமை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்கிட்ட நல்ல வேலை வாங்கிட்டு இப்ப பணம் கையில வந்ததும் அது கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னமா நடிச்சா பார்த்தல. அது மட்டுமா, எங்க அப்பாவை ஸ்கூல் ட்ரஸ்ட் எலெக்ஷன்ல தோக்கடிச்ச ஜெகஜால கில்லாடி அவளாவது பணம் கொடுக்கறதாவது அவன் நமக்குன்னு ஒரு நயா பைசா கொடுக்க மாட்டான். என் புத்திய சொல்லணும், விவரமானவளா விளைஞ்சு வாழ்ந்தவனா என்னையே நம்ம வச்சு வேலை செய்ய வச்சுட்டால. நீ அம்மா அவங்களுக்காக வேலை செஞ்ச, உன் வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? ஏன் கேட்க மாட்ட? நான் என்ன எனக்காகவா செஞ்சேன்? அவகிட்ட பணம் வாங்கி உன்கிட்ட கொடுத்தா நீ ஒரு பெரிய பிசினஸ் மேனா வருவேன்னு நான் ஆசைப்பட்டேன். நீ ஆசைப்பட்டதெல்லாம் கரெக்ட் தான், அது நம்ம பணத்துல வச்சு பண்ணணும். உன்னை யார் அவங்க கிட்ட போய் பணத்தை கேட்க சொன்னது? நானா கேட்க சொன்னேன்? எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இதே கூட இதே என்ன நான் என்ன பண்ண முடியும்? தப்புதான், என் மேலதான் தப்பு, நான் ஒத்துக்கிறேன். அந்த மீனாவை நம்பிருக்கவே கூடாது. அது தப்புன்னு உனக்கே தெரியுதுல்ல. தப்பு பண்ணா அதை திருத்திக்க பாரு, அதை விட்டுட்டு புலம்பிட்டு இருக்காது. போய் பழக்கிற வெளியே பாரு போ. இப்படி புலம்புறதால ஒன்னும் நடக்காது. சார், உங்களுக்காக தான் சார் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்காக தான் மெனக்கெட்டு வாய்க்கிழிய பேசிட்டு இருக்கேன். நீங்க நல்லா பழைச்சிருந்தா நானும் உங்க பழப்ப தானே பாத்திருப்பேன். பொழைக்க வழி இல்லாம தானே நான் புலம்பிட்டு இருக்கேன். நான் உன்ன என் பொழப்ப பார்க்க சொல்லல, உன்னை ஒழுங்கா வீட்டு வேலை பார்க்க சொன்னேன். ஏன் என்ன பார்த்தா வீட்டுல வேலை செய்யறவ மாதிரி தெரியலையா? நிக்கிறப்ப என்கிட்ட வேலை வாங்கினவ இப்படி ஒளிஞ்சு நின்னு நான் புலம்புறதெல்லாம் பார்த்து ரசிக்கிறோம். ஏ தேவி, உன் வாய் ரொம்ப நீளுது, சரியில்லை, அமைதியா இருந்துக்க. ஓ, என் வாய் நீளுதா? என் வாய் நீண்டா சாருக்கு கை நீளுமோ? இவ்ளோ கோபப்படுறியே, அவன் நம்மள நம்ப வச்சு ஏமாத்தினாலே அது மட்டும் சரியா? அவன் மட்டும் பணம் கொடுத்திருந்தா நம்ம இந்நேரத்துக்கு 2 வீலர் டீலர்ஷிப்ல கையெழுத்து போட்டு வாங்கிருப்போம். பொறாம பிடிச்சவ குடுக்கறேன்னு சொல்லிட்டு கடைசியில பணம் இல்லன்னு சொல்லிருச்சு. வாய் மூடு. சகோதரி நமக்கு பணம் கொடுக்கணும்னு சட்டம் இருக்கான்னு? பணம் இருந்தா அவங்களே கொடுக்க போறாங்க, அதான் இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல, சரின்னு விட வேண்டியதானே. சும்மா அதை பத்தி நோய் பேசிட்டு இருக்க. நீ சாதாரணமா சொல்லிட்டப்பா, இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் உனக்கு தெரியாதுல்ல. எங்க பணம் கொடுத்தா பிசினஸ்ல நம்ம பெரிய ஆளா வந்துருவோம்னு பயந்து கெட்ட எண்ணத்துலதான் பணம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு இல்லன்னு சொல்லிட்டா. அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்திருக்காது. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத. கற்பனையும் இல்ல, கற்பாம்பூச்சியும் இல்ல, நான் சொல்றதுதான் உண்மை. நீ சும்மா உன் சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. என்ன மீனா சகோதரி பணம் இல்லன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதானே, விடு பாத்துக்கலாம். எப்படி பாத்துப்ப? 2 வீலர் டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு உன்கிட்ட பணம் இருக்கா? இல்ல ரெடி பண்ணதான் முடியுமா? பணம் வேணும்னா நம்ம பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆமா, உங்க அப்பா தான் டவுன்ல பேங்க் வச்சு நடத்திட்டு இருக்காரு. நீ கேட்டதும் உன்கிட்ட கொடுத்துட்டு தான் மறு வேலை பாப்பாரு. ஏற்கனவே லோன் அப்ளை பண்ண போய் தானே ஷூரிட்டி வேணும் செக்யூரிட்டி வேணும்னு சொல்லி பெரட்டி விட்டாங்க. சொத்து பத்தும் உன் பேர்ல இல்ல, பிசினஸ் பண்ண பணமும் இல்ல, இப்படிதான் பொழைக்க போறோமோ? பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா நாங்க வேற ஏதாவது யோசிச்சிருப்போம்ல. நாங்க யோசிக்கவும் கூடாது, பொழைக்கவும் கூடாது. குடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்தி நடிச்சு கால வாரிட்டாங்கல்ல. தேவி, ப்ளீஸ் தேவி, நான் ஏற்கனவே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கேன். நீ இப்படி பேசி என்ன இன்னும் கஷ்டப்படுத்தாத. யாரு நீயா? உன் மனசா உடைஞ்சு போயிருக்கு. பொய் சொல்லாத, வாயை திறந்தாலே பொய் தானே சொல்ற. இப்பதானே உன் மனசுக்கு குளுகுளுன்னு இருக்கும். அது மட்டும் இல்ல, 5 கோடி ரூபாய் தானம் பண்ண தர்ம தேவதை தானே நீ. உன் மனசு கஷ்டப்படுமா? கணேஷ், என்னடா என்ன இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க? அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சுல, இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? தேவி, அப்பா சொல்றாருல, அமைதியா இரு. அவருக்கு என்ன? அவரோட வாழ்க்கைய நல்லா வாழ்ந்துட்டு இருக்காருல்ல, அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம நாம தான் தலைய பிச்சிட்டு இருக்கோம். ஏய் தேவி, அவர் என் அப்பா, அவரை பத்தி எப்படிலாம் பேசுவே நீ? அவரை பத்தி நான் ஒன்னும் தப்பா பேசலையே, ஏன் கோச்சுக்க போறாரு அவரு? ஆமா, அவர் உரிமையா கோபப்படுற அளவுக்கு நமக்கு என்ன செஞ்சாரு? ஏய் இங்க பாரு கணேசா, இப்ப நம்ம வீட்டை விட்டு வெளியே போனோம்னு வை, 3 வேளை சோறு கூட நமக்கு ஒழுங்கா கிடைக்காது. இவங்களும் பழைக்க சொத்து தரமாட்டாங்களாம், பணம் தரேன்னு சொல்லி ஏமாத்துறவங்களையும் ஒன்னும் சொல்லக்கூடாதாம். ஆனா இவங்க பேச்சு கேட்டுட்டு நம்ம வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணுமா.
நல்லா இருக்கு இந்த வீட்டு நாட்டாம நியாயம். வாய மூடுனா மூட மாட்டியா நீ? அமைதியா இரு தேவி. நீ இரு கணேசா, என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் பேசிட்டு தான் வருவேன். நீ சும்மா இரு. நீ ஒண்ணும் பேச வேணாம். வா, சொல்றது கேளு. வா கணேசா, வான்னு சொல்றல. வா.